6 months to earn just 1 rupee on YouTube. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். there's a total of 70 வீடியோஸ் அண்ட் 1300 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எனக்கு 3 சேனல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 70 வீடியோஸ் அண்ட் 1300 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் இவ்வளோ வருஷமா யூடியூப் பண்ணி எவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 0 rupees. ஸோ என்னோட 70 வீடியோஸ்ல வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் தான் 1000 வியூஸை தாண்டி இருக்கு. சரி, எல்லா வீடியோஸும் 200 300 400 வியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கூட மேபி அவ்வளோதான் வரும். ஏன்னா ஐ ஹாவ் 15% சக்ஸஸ் ரேட் அண்ட் 85% ஃபெயிலியர் ரேட். ஸோ அந்த 15% சக்ஸஸ் இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது சக்ஸஸ் ரேட், எதுக்கு இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அங்கங்கே ஒரு சின்ன ஹோப்லாம் வந்தது. பிகாஸ் சம் ஆஃப் த வீடியோஸ் வந்து 45,000 வியூஸ், சாரி 40,000 வியூஸ், ஒரு வீடியோ 30,000 வியூஸ், அது மாதிரிலாம் போயிருக்கு ஒரு 2-3 வீடியோஸ். ஸோ ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம டாப்பாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் 70 வீடியோஸ் 1.5 வருஷமாக போட்டேன். பட் எங்கேயுமே வரல. அண்ட் திஸ் 15% சக்ஸஸ் 85% ஃபெயிலியரையே ஆக்சுவலாக ரீதிங்க் பண்ணி பார்த்தோன்னா வித் அ நியூ செட் ஆஃப் கிளாஸஸ். அதாவது எவ்வளோ பணம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டாப் மோஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், 40,000 வியூஸ். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒரு 1000 வியூஸ்க்கு 50 ருபீஸ் கொடுக்குது. ஸோ 40,000ல் 40,000 இருக்குது. ஸோ 40 into 50 is 2,000 rupees. அண்ட் இந்த 40,000 வியூஸும் எனக்கு 9 மந்த்ஸ் ஆச்சு வாங்குறதுக்கு. ஸோ 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா 2000 by 10 இஸ் பேசிக்லி 200 rupees பெர் மந்த். ஸோ சும்மா ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஜொமேட்டோவில் அது 450 rupees வரும். இந்த லட்சணத்தில் நான் 200 rupees தான் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட டாப் மோஸ்ட் வீடியோவே இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுது. ஸோ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது புதுசாக பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஐ டிவைஸ்ட் அ பிளான் அண்ட் அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 இஸ் த பிளான், பார்ட் 2 இஸ் ஹவ் ஐ வில் ஃபெயில் இன் த பிளான். லைக் 99.99% சான்ஸ் ஐ எம் கோயிங் டு ஃபெயில். அண்ட் பார்ட் 3 இஸ் ரெடியூசிங் த பிளான். அதாவது ஒரு பையன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறானா அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு அவனை நல்லா படிக்க வைக்கலாம், அறிவாளி ஆக்கிடலாம், அப்போ பாஸ் ஆகிடலாம். ஆர் அவன் அப்படியே மக்கா இருந்தாலும் எக்ஸாமை ஈஸியாக்கினாலும் அவன் பாஸ் ஆகிடுவான்ல. சிமிலர்லி we are going to try to develop my skills so that I achieve the plan, but other better more important is reducing the bar of the plan. So லட்சமா சம்பாதிக்கணும்னு யோசிக்காம ஒரே ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறது தான் the 1 rupee plan. So those are the 3 parts: the plan, how I will fail, and the 1 rupee plan, which I think is possible. So let's start. Part 1, the plan. So how do you make money out of YouTube? YouTubeல இருந்து எப்படி காசு பண்றது? So basically there are 3 ways to make money out of YouTube. One is ad revenue, YouTube நமக்கு காசு தருது. Another is sponsorship deals, companies நமக்கு காசு தருது. And third is product, மக்கள் நமக்கு காசு தரது. ஸோ பேசிக்காக இது மூணுமே ஆக்சுவலி இன்டர்லிங்க்ட். இது வந்து நம்ம இந்த மூணுமே வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆட் ரெவென்யூவில் வந்து அதிக நம்பர் ஆஃப் வியூஸ்க்கு கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் காசு கிடைக்கும். பட் ப்ராடக்டில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் வியூஸ்க்கே அதிக அமௌண்ட் ஆஃப் காசு கிடைக்கும். திஸ் இஸ் ஹவ் தீஸ் 3 மாடல்ஸ் ஆர். அண்ட் ஒவ்வொரு மாடலுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் இந்த 3 மாடல்ஸும் இன்டர் கனெக்டட். அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அது எப்படின்னா எல்லா காசுமே மக்கள் கிட்ட தான் வருது. பீப்புள் தான் ஆக்சுவலி கிவ் அஸ் மணி. பட் அது எப்படி வருதுன்னா, பீப்புள் கம்பெனிஸ்க்கு காசு தரும், கம்பெனிஸ் யூடியூப்க்கு காசு தரும், யூடியூப் யூடியூபர்ஸ்க்கு காசு தரும். ஸோ இப்படி மக்கள்கிட்டருந்து கம்பெனி, கம்பெனிலேருந்து யூடியூப், யூடியூப்லேருந்து நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு செயினில் காசு வரதுனால திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மாடல். யூடியூப் நமக்கு காசு தருது, ஆட் ரெவென்யூ. இந்த மாடலில் நிறைய மிடில் மேன் இருக்காங்க, கம்பெனி, யூடியூப், அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால மக்கள்கிட்டருந்து மக்கள்கிட்ட இருக்கிற காசு ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் தான் நமக்கு வருது. அதனால தான் வந்து ஆட் ரெவென்யூ இஸ் ரியலி ஹார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் ரெவென்யூ வந்து 1000 வியூஸ்க்கு 50 ருபீஸ் தானே கிடைக்குது. இப்போ என்னோட மாச சம்பளம் 50,000 எடுக்கணும்னா 50 into 1000 அப்போனா என்ன 1000 வியூஸ் மாதிரி 1000 வியூஸ் 1000 டைம்ஸ் நான் எடுக்கணும். 1000 into 1000 which is basically 10 lakhs. அதாவது 1 million வியூஸ் எடுத்தாதான் ஒரு மாசத்துக்கு
1 மில்லியன் வியூஸ் எடுத்தாதான் 50,000 சம்பளம் எடுக்க முடியும். அண்ட் நான் இந்த வருஷம் பூரா போட்ட வீடியோஸ்ல ஒரே ஒரு வீடியோ தான் 10,000 வியூஸ் எடுத்திருக்கு. ஸோ 1 மில்லியன் வியூஸ் எப்படி எங்க எப்ப எடுக்க போறேன்? சான்ஸே இல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாடல் யூடியூப், அதாவது மக்கள்ல இருந்து கம்பெனி, கம்பெனில இருந்து யூடியூப், யூடியூப்ல இருந்து எனக்கு அப்படின்ற இந்த லாங் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நிறைய வியூஸ் 1 மில்லியன் வியூஸ் எடுத்தாதான் நம்மளோட சம்பளம் 50,000 பார்க்க முடியும். இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட். ஸோ இதுல ஒரு ஒன் ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டா ஒரு மிடில் மேனை நம்ம கட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபை கட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டா கம்பெனிஸ் கிட்ட இருந்து காசு வாங்கிடலாம். இது கம்பெனில இருந்து யூடியூப்ல இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கம்பெனில இருந்து காசு வாங்குறதுனா பேசிக்லி நம்மளே எல்லா கம்பெனிஸ்க்கும் கால் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் கிரியேட் பண்ணி, நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டை என்னோட வீடியோஸ்ல நானே செல் பண்றேன், எனக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ வியூஸ் வருது, திஸ் இஸ் மை பேஸ், உங்க ப்ராடக்ட் எங்க ஆடியன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும் அப்படி நம்மளே போய் நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி டீல்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, நம்மளே வி கேன் பி சேல்ஸ்மேன் ஃபார் தீஸ் கம்பெனிஸ். பேசிக்காக ஃபர்ஸ்ட் மாடல்லையும் we are being சேல்ஸ்மேன் தான். ஆனால் we are a unknown சேல்ஸ்மேன். அதாவது நம்ம வீடியோஸில் என்ன கம்பெனிஸ் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட போகுதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ மாடல் 1 இஸ் unknown சேல்ஸ்மேன். இன்ஸ்டட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து known சேல்ஸ்மேன். அதாவது இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட்காக தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு ஒரு தெரிஞ்ச சேல்ஸ்மேனாக நோன் சேல்ஸ்மேனாக மாறுறது தான் பார்ட் 2. அண்ட் பார்ட் 2ல வந்து ஆப்வியஸ்லி மிடில் மேன் யூடியூபை கட் பண்ணுறதுனால நிறைய ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் வியூஸ்க்கே அதிக ப்ராஃபிட் எடுத்துடலாம். பட் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, நமக்கு நிறைய ஆடியன்ஸும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வியூஸும் தேவை. த சேம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். பட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து வி நீடட் 1 மில்லியன் வியூஸ் 50,000 பார்க்கறதுக்கு. பட் செகண்ட் மாடலில் வந்து ஜஸ்ட் 50,000 வியூஸ் 30,000 வியூஸ், ஒவ்வொரு வீடியோக்கும் 10,000 20,000 வியூஸ் எடுத்தாலே நிறைய கம்பெனிஸ் வில் பி இன்ட்ரெஸ்டட். 10,000 பீப்புள் பார்த்தாங்கன்னா ஒரு இப்போ ஒரு 1000 பேர் வாங்க மாட்டாங்களா, ஒரு 100 பேர் ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்களான்னு சொல்லி தி கம்பெனிஸ் வுட் பி இட் ஆஃபர் யூ த டீல். அண்ட் கொஞ்சம் அந்த டீலோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் யூடியூப்ன்ற ஒரு மிடில் மேனை கட் பண்ணதுனால அது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ 20,000 30,000 40,000 வியூஸ்லேயே நம்ம நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் மாடல் 2. பட் மாடல் 3 நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து கம்பெனின்ற மிடில் மேனையே நம்ம கட் பண்ணுறோம். அவன் விற்கிற ப்ராடக்டை நம்மளே ஏன் விற்கக்கூடாது? பேசிக்லி வை நாட் கிரியேட் அ பிஸ்னஸ், செல் ப்ராடக்ட்ஸ், அண்ட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் டீமா, அதாவது இன்னொருத்தருக்கு சேல்ஸ்மேன் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கே ஒரு சேல்ஸ்மேனா ஏன் இருக்கக்கூடாது? ஸோ ஃப்ரம் unknown சேல்ஸ்மேன் டு known சேல்ஸ்மேன் டு யோர் ஓன் சேல்ஸ்மேன், அதான் பார்ட் 3. பார்ட் 3ல வந்து we need to create a business, we need to create our own products. அண்ட் எனக்கு ஒரு யூடியூபரா ஈஸியஸ்ட் ப்ராடக்ட் வந்து வீடியோஸ் தான். ஸோ பேசிக்லி அதையே காசு கொடுத்து நான் காசு வாங்கி நான் வீடியோஸ் கொடுத்தேன்னா இட்ஸ் பேசிக்லி அ கோர்ஸ். ஐ கேன் செல் கோர்சஸ். ஸோ கோர்சஸ் வந்து மக்கள்கிட்ட நான் விற்கலாம், நான் நல்லா வந்து டீச் பண்ணுவேன். ஸோ பட் வந்து நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு எல்லா டாபிக்ஸ்க்கும் ஜம்ப் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் திடீர்னு டாக்டர் மாதிரி க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு நாள் டேட்டிங் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ ஒரு நாள் மெடிடேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன், ஒரு நாள் வந்து படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ ஜம்ப் அரவுண்ட் லாட் ஆஃப் டாபிக்ஸ். பட் ஒரு கோர்ஸ் அளவுக்கு, அதாவது ஒரு ரேண்டமா ஒரு க்ரோன்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸை ஒரு ரேண்டமா 2 வீக் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு சொல்லி கொடுத்துடலாம். பட் மொத்த மெடிக்கல் நாலேஜே சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா தட்ஸ் அ லாட் ஆஃப் நாலேஜ் தட் ஐ கேனாட் கிராம் அப். பட் நான் படிச்சது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் எனக்கு நிறைய நாலேஜ் ஏற்கனவே இருக்கு. ஸோ ஒரு கோர்ஸ் அளவுக்கு நிறைய மெட்டீரியல் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறதுனால ஐ கேன் கிரியேட் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அண்ட் ஐ கேன் செல் தட் டு த பீப்புள் டைரக்ட்லி. ஐ கேன் பி மை ஓன், ஐ வில் பி த கம்பெனி அண்ட் பீப்புள் வில் பி பேயிங் டு மீ டைரக்ட்லி. ஸோ கம்பெனிஸும் கட் பண்ணியாச்சு, யூடியூபும் கட் பண்ணியாச்சு, ஆல் மிடில் மேன்ஸ் ஆர் கான் அண்ட் டைரக்ட் மணி இஸ் கமிங் ஃப்ரம் பீப்புள். ஸோ என்னோட கோர்ஸை வந்து 500 rupees நான் விற்கலான் இருக்கேன். ஸோ ஒருத்தர் என் கோர்ஸ் வாங்கினா கூட 500 rupees எனக்கு கிடச்சிரும். இதை வந்து யூடியூப்ல ஆட் ரெவன்யூல பார்க்க முடியுமா? ஒரு வியூல 500 rupees வாங்க முடியுமா? பட் இதுல ஒரு சின்ன கேட்ச் என்னன்னா வந்து என்னோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் தான் கோர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2000 வியூஸ்ல எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். ஆமா, என்னோட அப்ஜெக்ட் ஒரு வீடியோஸ்லாம் இருக்கு, நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். 2000 வியூஸ்லாம் எடுத்துட்டேன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருவாங்க எனக்கு. அண்ட் ஸோ 2000 வியூஸ்ல தான் ஐ கெட் 500 rupees. அதுதான் இப்போ மார்ஜின். ஸோ இந்த 550,000 ஆகிறதுக்கு எவ்வளோ ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ தான் மிஸ்ஸிங். ஸோ 2000 வியூஸை வந்து இன்னும் 2 ஜீரோ போட்டோம்னா 2 lakhs வியூஸ்.
ஸோ 1 மில்லியன் வியூஸ் வந்து 10 லேக்ஸ். 10 லேக்ஸ்ல 50,000 பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ 2 லேக்ஸ்லேயே சேம் 50,000 பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் மாடல் வேர் வி ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் வியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி வி கெட் இன் த சேம் நம்பர் ஆஃப் வியூஸ். ஸோ இந்த தேர்ட் மாடல்லையும் வியூஸ்லாம் ஜென்ரேட் பண்ணணும், டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கு. பட் இங்கே வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி, கமிஷன்ஸ் கம்மி, மிடில் மேன்ஸ் எல்லாரையும் தூக்கிடுறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 மாடல்ஸ் ஆஃப் மணி மேக்கிங் ஆன் யூடியூப். ஸோ லெட்ஸ் கோ டு பார்ட் 2, why I will fail in this plan. ஸோ நான் வந்து யூடெமியில் என் கோர்ஸை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃபார் 500 rupees. அண்ட் யூடெமியில் பார்த்தா நிறைய ஏஐ கோர்சஸ் இருக்குது. அண்ட் ஏஐ தான் அந்த ஹாட்டஸ்ட் டாபிக் இந்த வேர்ல்டு. ஸோ காம்படிஷன் இங்கே வந்து ரொம்ப ஹெவி அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை ஐ வில் ஃபெயில். பட் நான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்து ஐ ஃபவுண்ட் 3 ரீசன்ஸ் வை ஐ வில் ஃபெயில் அண்ட் தே ஆர் லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். லேக் ஆஃப் நாலேஜ்க்கு வருவோம். ஸோ பேசிக்கலாக வந்து நான் ஏஐ வந்து ஒரு 2018 டைமில் ஐ ஸ்டாப் ஸ்டடிங் ஏஐ. அண்ட் அப்போ இருக்கிற ஏஐ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் வந்து டாக் இருக்கா, கேட் இருக்கா, இல்லை எலிஃபெண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கம்மியான அறிவு தான் ஏஐக்கு இருந்தது அந்த டைமில். 2018 வந்து ஒரு ஃபோட்டோவில் கேட்டை பார்த்தா கேட் இது கேட் அப்படின்னு சொல்கிறதே பயங்கரமான அறிவாக நாங்கள் பார்த்து அதை பற்றி ஒரு பெரிய கோர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஐ வெண்ட் அண்ட் டாட், ஐ கேவ் அ ஒர்க் ஷாப். அண்ட் அங்கே தான் வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஒய்ஃப் ஆக்கி அது இப்போ டைவர்ஸில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ that was my story. So in 2018, the AI that I have learned, that I know so far, can only identify cats and dogs. அது மட்டும் தான், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். பேசலாம் தெரியாது. நீங்கள் பேசுனீங்கன்னா திருப்பிலாம் பேசாது. அதுக்கு வந்து ஜஸ்ட் ஐசைட், ஐஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஸ்லோவாக காது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாயெல்லாம் பேசுவோம், மூளையெல்லாம் வச்சு யோசிக்கும். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏஐ இஸ் கம்ப்ளீட்லி அவுடேட்டட். இப்போ நான் ஒரு ஏஐ கோர்ஸ், அதே நாலேஜ், எனக்கு அந்த நாலேஜ் தான் இருக்குது. அந்த நாலேஜ் அப்படியே எடுத்து ஒரு கோர்ஸாக போய் பண்ணி விற்றா யாருமே வாங்க மாட்டான். பிகாஸ் ஒரு கேட்டுன்னு சொல்கிறதும் ஆப்பிள்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஒரு நாலேஜா? இதை கற்றுக்கிறதுக்கு நான் 500 ரூபா வேறு கொடுக்கணுமான்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ லேக் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறது என்னன்னா, இனிமே தான் அந்த மூளை பார்ட், இந்த பிரெயின் பார்ட், அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நியூரல் நெட்வொர்க், அதோட ஆர்கிடெக்சர், அதெல்லாம் இனிமே தான் நானே போய் படிக்கணும். எனக்கே தெரியாது. ஸோ தட் இஸ் the first challenge, because the course that I'm going to create is basically understanding LLMs. எப்படி வந்து ஏஐ பேசுது, யோசிக்குது, எப்படி நம்மள மாதிரியே நடந்துக்குது, அந்த ஏஐ தான் நான் சொல்லி தரப்போறேன். பட் அந்த நாலேஜ் எனக்கே கிடையாது. இனிமே தான் அதை டெவலப் பண்ணி பண்ணணும். ஸோ தட் இஸ் phase 1. ஃபர்ஸ்ட் ஒரு 2 months உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 months உட்காந்து கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதான் வந்து phase 1 வந்து 2 months ஸ்டடிங், phase 2 தான் வந்து மேக்கிங் த கோர்ஸ். இதுதான் பிளான். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ கோர்ஸ் whose topics I myself don't know. ஸோ இதுதான் வந்து லேக் ஆஃப் நாலேஜ். லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அது வந்து லாஸ்ட்டாக வரலாம். லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி போல, அதான் செகண்ட். ஸோ இப்போ நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறது? யூடியூப். அண்ட் யூடியூப்ல யார்கிட்ட இருந்து? மை காம்படிட்டர்ஸ். ஸோ கிரிஷ் நாயக் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் போய் பார்த்தீங்கன்னா 1.5 million சப்ஸ்கிரைபர்ஸ், 2700 வீடியோஸ், ஏன்னோ பயங்கரமாக இருப்பார் அவர். ஸோ அவர் வந்து நிறைய ஏஐ வீடியோஸ் போட்டிருக்காரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு 1 or 2 hours டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி வீடியோலாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அவருக்கு எதிராகவே ஒரு கோர்ஸ் போட போகிறேன். அவரும் யூடெமியில் வந்து 10-12 கோர்சஸ் வச்சிருக்காரு. அண்ட் ஹிஸ் கோர்சஸ் செல் ஃபார் 3,500 rupees. நான் என் கோர்ஸை 500 rupees தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த கிரிஷ் நாய்க்கை பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டின்னு சொன்னால, இந்த கிரிஷ் நாய்க் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1.5 million சப்ஸ்கிரைபர்ஸ். என்கிட்ட என்னோட ஏஐ சேனல் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், 30 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப பெரிய திமிங்கலம், நான் வந்து சின்ன புழுப்பூச்சி. அண்ட் வந்து ஹி ஹாஸ் 2,400 வீடியோஸ். 8 இயர்ஸாக அவர் வந்து ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் திஸ். எனக்கு வந்து நான் படித்தது பிடெக், தட்ஸ் ஆல். நோ ஏஐ டிகிரி, ஏஐ கோர்ஸ், நத்திங். பிடெக், பேசிக் பிளெயின் பிடெக். அதுக்கு மேலே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நிறைய க்ரெடென்ஷியல்ஸும் கிடையாது. ஸோ இந்த அண்ட் அவரோட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11,000 people to 20,000 people வந்து வாங்கியிருக்காங்க அவர் கோர்சஸ். ஸோ யூடெமியில் பார்த்தாலே தெரியும் 11,000 ப்ரீவியஸ்லி பாட், அவ்வளோ பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என் கோர்ஸை அங்கே போய் இப்படி வச்சேன்னா அதில் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மேபி போனால் போது பாவம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க ஒரு 5 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2
இங்க 20,000. எப்படி? எதுக்கு? கண்டிப்பா வந்து ஐ வில் ஃபெயில் இன் காம்படிஷன் வித் கிருஷ்ணா இட் செல்ஃப். அண்ட் இதுல போதாதுன்னு எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட்னு இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்டு, மொத்த வேர்ல்டே இப்போ ஏஐல தான் வந்து த ஸ்பாட்லைட் இஸ் தேர். ஸோ அவ்வளோ பெரிய பிக் பிக் புலிலாம் வந்து களத்தில் இறங்கி இருக்கும் போது நம்ம போய் அங்கே கம்பீட் பண்ணால் என்ன நடக்கும்? 99.99% ஃபெயிலியர் தான் நடக்கும். ஸோ என்னோட வந்து பிக்கஸ்ட் பிலீஃப் இஸ் ஐ வில் க்ரோ யூடியூப் ஆடியன்ஸ். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டு, ரீல்ஸ் போட்டு, ஷார்ட்ஸ் போட்டு. ஏன்னா வந்து என்னோட சோஃபார் இன் மை கெரியர் வீடியோஸில் வந்து 200-300 வியூஸ் எடுத்தாலும் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து 2000 வியூஸ் எடுத்துருவேன். ரொம்ப சாதாரணமாக. ஸோ நிறைய ரீல்ஸை போட்டு இந்த கோர்ஸை மார்க்கெட்டிங் பண்ணி அண்ட் அங்கங்கே வீடியோஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி இங்கே ஒரு ஆடியன்ஸை செட்டப் பண்ணி அந்த ஆடியன்ஸை யூடெமிக்கு நான் டைரக்ட் பண்ணி தான் ஐ கேன் ஆக்சுவலி கெட் பீப்புள் டு பை மை கோர்ஸ். பட் அதர்வைஸ் ஆன் இட்ஸ் ஓன் யூடெமியில் என் கோர்ஸ் லிஸ்ட் கூட ஆகாது. போய் சர்ச் பண்ணிங்கன்னா லிஸ்ட் கூட ஆகாது. ஸோ தட் இஸ் த லெவல். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்து இது வரைக்கும் நான் எவ்வளவோ யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அவ்வளோ போட்டு 1 இயர் கஷ்டப்பட்டும் ஒரு 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. நிறைய வைரலான வீடியோஸ் நிறைய போட முடிஞ்சது இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் லெவல். நம்ம அடுத்த ஒரு 100 வீடியோஸில் எவ்வளோ தான் பண்ணிட முடியும்? ஸோ ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து வி நோ அவர் லெவல், ரைட்? அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ இதே நான் ஒரு 10 வைரல் வீடியோ போட்டிருங்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த 3 திங்ஸை நம்ம பார்த்தோம்னா லேக் ஆஃப் நாலேஜ். ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுற ஏஐ கோர்ஸ்க்கு நாலேஜ் எனக்கே இல்லை. லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி. பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ்லாம் எங்கேயோ இருக்காங்க, நம்ம எதுவுமே இல்லை. அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் 6 monthஸில் எவ்வளோ வியூஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜென்ரேட் பண்ணி எப்படி நம்ம பண்ண போகிறோம்? ஸோ விச் brings me to the third part, which is reducing the plan. ஸோ இந்த கோர்ஸ் மூலியமா ஒரு கோடியாக தேடணும், லட்சமாக கொட்டணும் அப்படின்றது வந்து நம்மளோட கோல் கிடையாது, பிளான் கிடையாது, எய்ம் கூட கிடையாது. அவர் எய்ம் இஸ் பேசிக்கலி டு ஜஸ்ட் earn 1 single rupee. தட்ஸ் ஆல். ₹1 சம்பாதிக்கணும் எனக்கு. அதாவது மீனிங், அதாவது ஒருத்தர் என் கோர்ஸ் வாங்கினா கூட எனக்கு 500 rupees கிடச்சிரும். ஸோ ₹1 கோலா வைக்கிறதுல என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆன் த இன்டர்நெட் என்னை நம்பி ஓகே இவன்ட்ட வேல்யூ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போய் கோர்ஸை போய் வாங்குற அளவுக்கு காசு எடுத்து பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்கனாலே ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ சக்ஸஸ். ஏன்னா வந்து ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ். ஒரு 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 சும்மா ஒரு தம்ப்நெயில் பார்த்தோன்னா 5% ஆஃப் த பீப்புள் தான் கிளிக் இன் டு த வீடியோ. அதாவது 100 பேர் வீடியோ பார்த்தா 5 பேர் தான் கிளிக் பண்ணுவாங்க. அண்ட் வீடியோவை கிளிக் பண்ணுறவங்க ஒரு 15-20% தான் எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ 100 பேர் வீடியோ கிளிக் பண்ணால் 15-20 பீப்புள் ஒன்லி கம் டில் தி எண்ட். அண்ட் எண்டு வரைக்கும் வர பீப்புளில் 100 பேரில் ஒரு 5 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் இஸ் 5%, தென் இஸ் 20%, தென் இட் இஸ் அகெயின் another 5%. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5% and 5/100 கரெக்டா? ஸோ இப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கீழே 100 மல்டிப்ளை ஆகுது. 100 வந்து பெரிய நம்பர், பட் மேலே 5, 20 அப்புறம் another 5 சின்ன நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆகுது. ஸோ இதோட ப்ராடக்ட் வில் பி அ பிக் நம்பர் இன் த டினாமினேட்டர் அண்ட் அ வெரி ஸ்மால் நம்பர் இன் த நியூமரேட்டர். ஸோ ரொம்ப ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ இட் இஸ் தட் ஹார்ட். இட்ஸ் ஹார்ட் டு கெட் பீப்புள் டு பை இன். அண்ட் நான் யூடியூப்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து மக்களை வந்து ஐ ஜஸ்ட் கன்வின்சிங் தெம் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ. டைம் வாங்குறதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். பட் கோர்ஸ் விற்கிறது வந்து நாட் ஜஸ்ட் டைம், இட் இஸ் ஆல்சோ மணி. அப்படியே பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க என்கிட்ட. அது வந்து பெரிய லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். அதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ முதல்ல நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது நமக்குலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்களான்றது எனக்கு நான் நம்பவே இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைப்பாங்க. நான் வந்து மங்கி மாதிரி வீடியோஸ் போடுவேன். கண்ணா பண்ண ஒரு நாள் பீச்சில் போய் சுற்றுவேன். கேட்டால் பீச் விலாக் அப்படின்வேன். ஒரு நாள் பெரிய சைக்காலஜி வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். நியூரோ சயின்ஸ்குள்ளே போய் டோபமைன் அடிக்ஷன் அப்படிலாம் பேசுவேன். ஸோ ஐ நெவர் ஆக்சுவலி பிலீவ் தட் ஐ வில் கெட் சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ், ஒரு ஒரு சேல்ஸ், ஒருத்தர் என் கோர்ஸை வாங்குறது, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஐ ஃபீல். அதுவே ஒரு பெரிய கோலாக ஐ திங்க். அண்ட்
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த காம்படிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் சான்ஸே இல்லை. 99.99% ஃபெயிலியர் தான் அப்படின்னு நீங்களே முடிவுக்கு வந்திருப்பீங்க. பட் என்கிட்ட ஒரு சின்ன வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன் என்னன்னா, எவ்ரி பிளேயர், எம்ஐடி, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், கிரிஷ் நாயக், எவ்ரி யூடியூபர், எவ்ரிபடி இன் தி ஸ்பேஸ், அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸ் தெரிஞ்ச, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி புரிஞ்ச இந்த பீப்புளுக்கு தான் ஏஐ சொல்லித்தராங்க. தேர் ஆல்ரெடி அவங்க த ப்ரீ ரெக்வஸ்ட் டு டேக்கிங் தீஸ் கோர்சஸ் இஸ் லைக் வெரி வெரி குட் நாலேஜ் இன் ப்ராபபிலிட்டி, கால்குலஸ் அண்ட் மேட்ரிசஸ். இது 3 கான்செப்டும் நல்லா மேக்ஸ்னா எனக்கு 10 படிப்பா அப்படின்னு இருக்கிற பீப்புளால மட்டும்தான் தே கேன் ஆக்சுவலி ஃபாலோ தீஸ் கோர்சஸ் அண்ட் லேர்ன் ஏஐ. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஐ எம் கோயிங் டு ஆஃபர் திஸ் கோர்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் அஃப்ரேட் ஆஃப் ஏஐ. அதாவது அஃப்ரேட் ஆஃப் மேத் பேசிக்லி. சாரி, டைப்போ. மேக்ஸ்னாலே பயம், கால்குலஸ்னாலே உதறுது, ப்ராபபிலிட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்பயோ ஸ்கூல்ல படிச்சது. என்னடா இது ப்ராபபிலிட்டி, கால்குலஸ், என்ன டிஒய் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிற காமன் மென். அதாவது ரொம்ப காமன் மென் இல்லை, அதாவது படிப்பறிவே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காமன் மென் நான் எடுக்க போறது இல்லை, பிகாஸ் தட் இஸ் ரியலி ரியலி ஹார்ட். பட் வாட் ஐம் கோயிங் டு சூஸ் இஸ் லைக் இன்ஜினியர்ஸ். ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்க, பட் ஸ்கூலில் படிச்ச எல்லாம் மறந்துட்டாங்க. இன்ஜினியர்ஸ் காமன் சென்ஸ் இருக்கும், பேசிக்காக பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தா புரிஞ்சுக்கிற ஒரு 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 எபிலிட்டி இருக்கும். அந்த பீப்புளை நான் ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன். தட் இஸ் மை டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் இந்த இடத்துல அஃப்ரேட் ஆஃப் மேத்ன்ற இந்த ஒரு செக்ஷனில் எனக்கு காம்படிஷனே இல்லை. மேக்ஸே தெரியாதவனுக்கு மேக்ஸ், ஏன்னா ஏ இஸ் ஃபுல் ஆஃப் மேக்ஸ். ஸோ மேக்ஸே தெரியாதவனுக்கு ஒரு மேக்ஸ் சொல்லி தர போறான்னு எவனுமே கிளம்பி வரல. நான் வந்திருக்கேன். அண்ட் ஸோ நான் இப்படி வந்திருக்கிறதுனால எனக்கு காம்படிஷன் இல்லை. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து பிரச்சனை ரொம்ப அதிகம். பிகாஸ் இட்ஸ் ரியலி ரியலி ஹார்டு. ப்ராபபிலிட்டி, கால்குலஸ் ரொம்ப இன்ட்யூட்டிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் நான் சொல்லி கொடுத்து புரிய வச்சு அப்படி அவங்கள கூட்டு வந்து ஏஐ சொல்லி தரணும். ஏன்னா வெரி வெரி டென்ஸ், மேத்ஸில் ரொம்ப டென்ஸாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது. வெரி ஹெவி மேத் ஹெவி சப்ஜெக்ட் ஏஐ இஸ். ஸோ அதை ஒரு மேக்ஸே தெரியாத ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்குறதுன்றது ரொம்ப ஹார்ட், ஸோ ஹார்ட். ஸோ ஐ ஹவ் மேட் த ப்ராப்ளம் வெரி வெரி ஹார்ட் ஃபார் மீ. பட் இன் ரிட்டர்ன் ஐ எம் ஹேவிங் நோ காம்படிஷன். ஸோ இங்கே ஆக்சுவலி நான் வின் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்படி மேக்ஸை பார்த்தே பயப்படுறவங்க வந்து ஏஐ படிக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையே வராது அவங்களுக்கு. இந்த கனவெல்லாம் அவங்க காணவே மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏஐ சொல்லித்தரதும் ஒரு கஷ்டம். ரெண்டாவது இவங்களை ஏஐ கோர்ஸ் வாங்க வைக்கிறதுக்கும் நம்ப வைக்கிறதுக்கும் இவங்களை அந்த கனவை காண வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீனிங் மார்க்கெட்டிங் டு தீஸ் பீப்புள் இஸ் ஆல்சோ ரியலி ரியலி ஹார்ட். ஸோ என்னோட கோர்ஸ் பண்ணுறதுல 3 phases இருக்குது. phase 1 இஸ் நானே போய் இந்த ஏஐலாம் போய் படிக்கணும். phase 1 ஃபார் 2 months. phase 2 இஸ் கிரியேட்டிங் த கோர்ஸ் விச் இஸ் ஹார்ட். லைக் ஐ செட், மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப மேத் ஹெவி கோர்ஸை சொல்லி தரப்போகிறேன், ரொம்ப ஹார்ட். அண்ட் தேர்ட் இஸ் மார்க்கெட்டிங் டு தீஸ் பீப்புள். அந்த என்னோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை பார்த்தா சும்மா ஏதோ ஸ்க்ரால் பண்ணாமல் வைக்கிறது, ஸ்க்ரால் பண்ணாமல் அவங்கள ரீலை பார்க்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் பார்க்கும்போது ஏஐ கனவே இல்லாத ஒருத்தனுக்கு அந்த ஏஐ கனவே கொடுக்குற அளவுக்கு பேசணும். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, மோட்டிவேஷனலாக செமையாக பேசணும். செமையாக வந்து அவங்கள நம்ப வைக்கணும். லைக் எஸ் யூ கேன் டூ இட்னு. அண்ட் அதுதான் உண்மையும் கூட. யூ கேன் டூ இட், எனிபடி கேன் டூ இட். ஸோ அந்த மார்க்கெட்டிங் திறமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் தீஸ் ஆர் பீப்புள் ஜென்ரலி வெரி அவர்ஸ், ரொம்ப அஃப்ரைடு. மேக்ஸ்னாலே ஓடுறவங்க, இப்படி ஓடுறவங்க, அவங்களை கூட்டு வந்து கோர்ஸ் வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மார்க்கெட்டிங்கும் இதில் ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல் 3 things are really hard, but I'm making it harder for myself in order to reduce the competition and actually have a chance at earning my 1 rupee. So that is the video. இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். And I'll see you in the next one. See you.